சரி 2 மாசம் டியூ தானே, ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி கட்டிடலாம். டேய், அவங்க மொத்த பாக்கியும் கட்ட சொல்றாங்க. மொத்த பாக்கியா? எவ்வளவு கட்டணும்? 7.5 லட்சம்டா. எவ்வளோ? 7.5 லட்சம். எப்ப கட்டணுமா? நாளைக்குள்ள கட்டணுமாண்டா. நாளைக்குள்ளையா? என்ன காலையிலேயே 7:30 கூட்டுறாங்க? என்ன 7:30? என்ன நாளை கட்டணும்? வாடா, நீ அந்த வீட்டில் தான் இருக்கியா? இல்லடா, சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். இந்த வீட்டு கடன் பாக்கி 7.5 லட்சம். நாளைக்குள்ள பேங்க்ல கட்டணும். நாளைக்குள்ளையா? இல்லனா ஏலத்துக்கு விட்டுருவோன்னு நோட்டீஸ் ஒட்டிடுவாங்களாம். சரி, இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அதத்தாண்டா அவர் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காரு. எனக்கும் இப்ப எதுவும் பண்ண முடியாது. லோன் போட்டா கூட ஒரே நாள்ல சாங்ஷன் ஆகிறது கஷ்டம். கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்றாளே. ஏண்டி, உன் புருஷனுக்கே கொடுக்காதவ நீ இதுக்கா தரப்போற? டே ரவி, உன்னால நாளைக்குள்ள எவ்வளவு புரட்ட முடியும்? அப்பா, உங்களுக்கு தெரியாதப்பா, கடையில இருக்கிற 10 லட்ச ரூபாய் சரக்குக்கே மாமனாரு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருக்காருப்பா. டெய்லி வர வசூல அப்படியே கட்டி ஆகணும். அடுத்த 6 மாசத்துக்கு என் கையில 10 பைசா இருக்காது. இதுக்குதான் இந்த வீட்டை அன்னைக்கே எங்களுக்கு வித்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? அப்பவே எங்களுக்கு முடிச்சிருக்கலாம். இப்போ கடங்காரெல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். டே ராஜா, உன் ஆபீஸ்ல ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி கேட்க முடியுமா? ஆமா, இந்த வீட்ல இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆபீஸ் போறாரு. நான் தான் இப்ப அவசரத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப எதுக்கு ஜாடமாடியா பேசுறீங்க? டேய் ராஜா, அதான் வீடு வாங்கறதுக்குன்னு பணம் ரெடி பண்ணி வச்சிருந்தேல்ல, இப்போதைக்கு அதுல இருந்து எடுத்துக்கலாம்ல நம்ம? அம்மா, அது பேங்க் லோன் இல்லம்மா, ஆபீஸ் லோன். நீங்க தான் வீடு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அதனால தான் அன்னைக்கே கொண்டு போய் ஆபீஸ்ல கட்டிட்டேன். அதுக்கு தண்டமா 1% வட்டி வேற போச்சு. இப்ப என்ன தாங்க பண்றது? அந்த நகை இருந்தாலாவது இப்ப யூஸ் ஆயிருக்கும். அதையும் தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டீங்க. அவ பேச்ச கேட்டு வீட்டையும் விக்காம விட்டாச்சு. இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? ஏண்டா ரவி, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதுவா நேரம்? உன்னை இதை ஒண்ணு சொல்லிடுங்க. அவர் சொல்றதுல என்ன தப்பு? அது இருந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனைக்கு யூஸ் ஆயிருக்கும் தானே சொல்றாரு. பணத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. அப்பா, இன்னைக்கு கடையில புது ப்ராடக்ட்லாம் வருது. நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். வரேன். வாவுமா. போயிட்டு வரேன் சார். டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் நாளை முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு. சரிப்பா, உங்களால என்ன செய்ய முடியுமோ பாருங்க. நானும் என் சைடுல ஏதாவது முடியுமான்னு பாக்குறேன். ஆனா உறுதியா என்னால எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. பாப்போம்.
இந்தாங்க. ம். சார் நாங்க எஸ்எஸ் பேங்க்ல இருந்து வரோம். உங்க வீட ஜப்தி பண்ண போறோம். சார் நான் டைம் கேட்டிருந்தேனே சார். சார் அதெல்லாம் முடியாது சார். சார், please உங்களுக்கு சார். கொடுத்த டைம் முடிஞ்சு சார், போச்சு. நேத்து தான் எல்லாரும் டைம் வெளியில கேட்டிருந்தேன் போங்க. சார். சொல்றதை கேளுங்க. போங்க சார். ப்ளீஸ் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். வீட ஜப்தி டைம் பண்ணி கேட்டு ஆகணும். பேசியிருந்தேனே சார். நாங்க ஏற்கனவே உங்களுக்கு வார்னிங் கொடுத்தோம்ல. சார், 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 அதெல்லாம் பண்ணாதீங்க தெரியாது சார். ப்ளீஸ் உங்களுக்கு சார். கொடுத்த டைம் முடிஞ்சு டேய் போச்சு ராஜா, சார். முதல்ல டேய் வெளிய ரவி, போங்க. டேய் ராஜா, டேய் ரவி சீக்கிரம் வாங்கடா. அப்பா 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 டேய் ராஜா, என்னாச்சுப்பா? இங்க பாருங்கடா. யாருப்பா என்னாச்சு? உமா கிளம்பு உமா, பேக் எடுத்துட்டு வா. ஐயோ என்ன சீதா இப்படி போய்கிட்டு இருக்கானுங்க. டேய் ஆசாசியா கட்டினண்டா. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? என்னாச்சுங்க? என்னாச்சு சொல்லுங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சீதா. கனவு ஏதாவது கண்டீங்களா? சரி வாங்க, என் கூட வாங்க. எழுந்துருங்க. எழுந்து கொஞ்சம் என் கூட வாங்க. வாங்க. ஏங்க என்னங்க ஆச்சு? பணத்துக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? இல்ல சீதா, நம்பிக்கையான 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், முடியலன்னு சொல்லிட்டாங்க. வேற யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. பேங்க்ல பேசி 1 வாரமோ 2 வாரமோ டைம் கேட்கலாம்லங்க. நேத்தே பேசி பார்த்துட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னதாங்க பண்றது? கடவுள் விட்ட வழின்னு அப்படியே இருக்க வேண்டியதுதான்.
மீனாட்சி பொண்ணுங்க ஆகஸ்ட் 1 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. ஒரே நாள்ல 7.5 லட்சத்துக்கு நாம எங்க போறது சீதா? பழைய ஆபீஸ்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் தானே, அந்த முதலாளி கிட்ட நீங்க கேட்டு பார்க்கலாம்ல. பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் மொத்தமா எடுத்தாச்சு. அவங்க கிட்ட நாம என்னன்னு சொல்லி கேக்குறது? அவங்க எதை நம்பி இவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பாங்க? இந்த ராஜாவும் ரவியும் ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க. என்னமோ இந்த வீட்டுக்கு நம்ம 2 பேரும் தான் பொறுப்புங்கிற மாதிரியும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியும் அவங்க 2 பேரும் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா ஒண்ணு சீதா, இந்த வீடு மட்டும் ஏலத்துக்கு போற மாதிரி ஒரு நிலைமை வந்தா அத பார்க்க நான் உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியாது. என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பசங்களுக்கு வீட்டை கொடுத்தாலும் நம்மளால இன்னொரு வீட்டை கட்ட முடியும்னு சொன்னேன். நீங்களும் அப்படி பேசுறீங்க? எங்க சொன்னா கேளுங்க. பா, என்ன அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னையோட இந்த வீடு நம்மளை விட்டு போக போகுதுடா. நாளைக்கு ஏலம் விட போறாங்க. கட்ட வேண்டிய பணத்தை கழிச்சிட்டு நீதியை கொடுப்பாங்க. அதை நீங்க 3 பேரும் பிரிச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க 2 பேரும் வாழ்ந்து முடிச்சிட்டோம் ராஜா. எங்களுக்குன்னு எதுவும் தேவையில்லை. முதல்ல இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசுறத நிப்பாட்டுங்க. வேற என்னதான் பண்ண சொல்ற? இப்ப என்ன, உங்களுக்கு பணம் தானே வேணும்? என் கூட வாங்க. எங்கடா? நான் உங்களுக்கு பணத்துக்கு உண்டான வழிய பண்ணித்தரேன்ப்பா. என் கூட கிளம்பி வாங்க. டேய், திடீர்னு எப்படிடா உன்னால மட்டும் பண்ண முடியும்? போகும்போது சொல்றேன், வாங்க. குடு, வாங்கப்பா. அண்ணே, ஒரு லெமன் டீ. இந்தாங்க சார். கொடுங்க. இந்தாங்கப்பா. பணம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு டீ கடையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட. முதல்ல இதை குடிங்கப்பா, சொல்றேன். இந்த விஷயத்தை வீட்டில் சொன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தான் உங்களை வெளியில கூட்டு வந்தேன். என்னடா சொல்ற? பேங்க்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்துட்டான். இன்னும் ஒரு 2 நாள்ல காலி பண்ண சொல்லி வீட்டுக்கே ஆள் வந்துருவாங்க. இப்ப உங்க நிலைமை ரொம்ப மோசமானதுனால. டேய், என்னோட நிலைமையா? நம்மளோட நிலைமைன்னு சொல்லுடா. எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. இப்ப நமக்கு ஒரே வழிதான் இருக்கு. டேய், எதுவா இருந்தாலும் செய்யலாம், சொல்லு. முதல்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பேங்க்ல இருந்து வெளியில எடுக்கணும்ப்பா. டேய், அதுக்கு தான் பணம் வேணுமாடா? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி ஒன்று இருக்கு. அவசரத்துக்குன்னு எப்ப கேட்டாலும் பணம் வரும். ஆனா ஷூரிட்டி கொடுக்கணும். டேய், என் தலையை அடமான வச்சாவது. அப்பா, இப்போ மனுஷனோட தலையை வச்செல்லாம் எவனும் 10 பைசா கூட தரமாட்டான். நம்ம வீட்டு பத்திரம் அடமான வச்ச கையோட மேற்கொண்டு காசு தருவான். டேய், அதான் பேங்க்ல இருக்கேடா. அதெல்லாம் எனக்கும் தெரியும்பா. இப்ப நான் ஃபோன் பண்ணி சொன்னா அவன் நேரா பேங்க்குக்கு வந்துருவான்.
பணத்தை அங்கேயே செட்டில் பண்ணிட்டு பத்திரத்தை அவன் கையில கொடுத்துட்டு வந்துட்டா பணத்தை எப்ப திருப்பி தரமோ அப்ப பத்திரம் நம்ம கைக்கு வந்துடும். சரி வர சொல்லு, அப்படியே பண்ணிடுவோம். பணத்தை எப்படிப்பா சும்மா தருவான்? கமிஷன் ஏதாவது தரணுமா? அவன் என்ன புரோக்கர் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்? அதெல்லாம் இல்லப்பா. இவனுக்கு மாசத்துக்கு 3% வட்டி தரணும். இது அநியாய வட்டியா இருக்கேடா. வருஷத்துக்கு 36% ஆச்சாடா. சரி வேணானா விட்டுருங்க. உங்ககிட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? வட்டி போனா பரவாயில்லன்னு நம்ம வீட்டை இழுத்து பிடிக்க போறீங்களா? இல்லனா கடனை கட்ட முடியலன்னு பேங்க்கார நம்ம வீட்டை ஏலம் விடுறத வேடிக்கை பார்க்க போறீங்களா? டேய், அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வழியை சொல்லியிருக்கேன். முடிவு உங்க கையில் தான் இருக்கு. சரிடா, வர சொல்லு. வாங்க சார். ஒரு லோன் விஷயமா பேசணும். உட்காருங்க சார். உட்காருங்கப்பா. ஹலோ, எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கீங்களா? சரி சரி, நாங்க வந்துட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க. அப்பா ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு. ஓ வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். அப்பா இவர் தான்ப்பா. வணக்கம் தம்பி. சார். அப்பா கிட்டே கொடுங்க. சரிங்க சார். சரியா இருக்கும்ல? வேணும்னா எண்ணி பார்த்துக்கோங்க. சே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்டேன். கரெக்டாக தான் இருக்கும். நாங்கள் உள்ளே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சு வரோம். அது வரைக்கும் நீங்கள் உட்காருங்க. வாங்கப்பா போகலாம். அப்பா கொடுங்கப்பா.